again giving us this opportunity to remember him through the word of God, through the Bible study. We welcome all of you in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Padambakam Christian Assembly in Chennai. Now with this meeting, in this regard, with this Bible study meeting, I request Brother Francis Xavier, the elderly uncle from Royapuram Christian Assembly, the elder of Royapuram Christian Assembly, Brother Francis Xavier, to please start with a word of prayer. Over to Uncle Francis Xavier. Is praying? Uncle, we can't hear you. Can you hear me now? Yeah, now we can hear you. Let us pray. மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்களுடைய பரமதகப்பனே, இந்த இனிதான மாலை வேளையிலே உம்முடைய பாதபடியிலே இந்த ஜூம் மூலமாக எங்கள் அனைவரையும் ஒன்றாக கூடி சேர்த்து உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்கவும், தேவரே இந்த நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உம்முடைய நல்ல நாமத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய பாதபடியில் நாங்கள் வருகின்றோம். கடந்த நாளிலே உம்முடைய வசனங்களை உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்தீர். அதன் மூலமாக கர்த்தாவே நாங்கள் உற்சாகம் அடைந்திருக்கின்றோம். தேவரே நாங்கள் பெரும் பேரை பெற்றிருக்கணும், அதற்காக ஸ்தோத்திரம் செய்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய ஊழியக்காரனாகிய அருமை சகோதரர் தாசன் அவர்களை உம்முடைய பாதபடியிலே ஒப்படைக்கின்றோம். இந்த கூட்டத்தை கர்த்தாவே உம்முடைய பாதபடியிலே ஒப்படைக்கின்றோம். நீர் அவர் மூலமாக கொடுக்கும் செய்தியை நாங்கள் கேட்டு நாங்கள் பயனடையவும், அதன் பிரகாரம் நாங்கள் நடக்கவும் நீர் கிருபை பிரியமாக கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சி இதனை ஏற்பாடு செய்திருக்கும் கோடம்பாக்கம் சபையினரையும் கர்த்தாவே எங்களுடைய விசுவாசிகளையும் உடைய பாதபடியில் வைக்கின்றோம். ஆசீர்வாதத்துமே எங்கள் அனைவரையும் உடைய பாதபடியில் வைக்கின்றோம். ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மிகவும் தாழ்மையுடனே கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம் பரமதகப்பனே. ஆமென். Amen. Thank you, Uncle, for the prayer. May God bless you. Now next we are going into the singing session. As usual, we have few songs to sing, and we request Brother Shibu Jose from Udamalpet in Tirupur district near Coimbatore to lead us with few songs, two Tamil songs, and may the name of the Lord be glorified through that. Over to our dear brother Shibu Jose from Udamalpet. தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
மக்களின் நோய்களை நீக்கினவர், பாவியர் பாவநோய் நீக்கினீரே. மக்களின் நோய்களை நீக்கினவர், பாவியர் பாவநோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ்பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ்பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தம் ஜீவன் எனக்காக தந்தவரே, என்னுள்ள பலியாக ஏற்றிடுமே. தம் ஜீவன் எனக்காக தந்தவரே, என்னுள்ள பலியாக ஏற்றிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அந்த இன்ப நாட்டின் நினைவில் வாழ்கிறேன், அஸ்தமனத்தில் அன்று சேர்வேன். கிருபையாய் இரட்சகர் பட்சம் நான் நிற்கையில் இடம் ஜொலிக்க காண்பேனோ. அந்த இன்ப நாட்டின் நினைவில் வாழ்கிறேன், அஸ்தமனத்தில் அன்று சேர்வேன். கிருபையாய் இரட்சகர் பட்சம் நான் நிற்கையில் இடம் ஜொலிக்க காண்பேனோ. மின்னும் நட்சத்திரம் என் பிடத்தில் உண்டோ, அஸ்தவானத்து சேரும் போது பேரின்ப நாட்டின் சுகிர்ந்த வாழ்விலே என் பீடம் ஜொலிக்க காண்பேனோ. மின்னும் நட்சத்திரம் என் பீடத்தில் உண்டோ, அஸ்தமானத்து சேரும் போது பேரின்ப நாட்டின் சுகிர்ந்த வாழ்விலே என் பீடம் ஜொலிக்க காண்பேனோ. கர்த்தரின் பலத்தில் உழைத்து ஜெபிப்பேன்,
பாரத்தோடு வாழ்வேன். அந்த இன்ப நாளின் மின்னும் நட்சத்திரம் என்னதாய் மாற நான் உழைப்பேன். மின்னும் நட்சத்திரம் எவ்விடத்தில் உண்டோ அஸ்தமானத்து சேரும் போது பேரின்ப நாட்டின் சுகித வாழ்விலே எவ்விடம் ஜொலிக்க காண்பேனோ. மின்னும் நட்சத்திரம் எவ்விடத்தில் உண்டோ அஸ்தமானத்து சேரும் போது பேரின்ப நாட்டின் சுகித வாழ்விலே எவ்விடம் ஜொலிக்க காண்பேனோ. அவர் முகம் கண்டானந்தம் கொள்ளுவேன். அவர் பாதம் வீழ்ந்து போற்றுவேன். புத்தகரின்பம் என் பங்காக விளங்கும் இவ்விடம் ஜொலிக்க காணும் நான் அவர் முகம் கண்டானந்தம் கொள்ளுவேன். அவர் பாதம் வீழ்ந்து போற்றுவேன். பொன்னகர் இன்பம் என் பங்காக விளங்கும் இவ்விடம் ஜொலிக்க காணும் மின்னும் நட்சத்திரம் என் கிரீடத்தில் உண்டோ அஸ்தமானத்தில் சேரும் போது பேரின்ப நாட்டின் சுகித வாழ்விலே என் கிரீடம் ஜொலிக்க காண்பேனோ. மின்னும் நட்சத்திரம் என் கிரீடத்தில் உண்டோ அஸ்தமானத்தில் சேரும் போது பேரின்ப நாட்டின் சுகித வாழ்விலே என் கிரீடம் ஜொலிக்க காண்பேனோ. என் கிரீடம் ஜொலிக்க காண்பேனோ. Thank you, Brother Shibu Jose from Udumalpet, for the two blessed songs from the Tamil song book. We glorify God for Brother Shibu, and we thank for the songs also. We once again greet you all in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. Today we have among us Uncle George Dasan from New Delhi. He is a source of inspiration to many in India and across the globe, and we thank God for him. Yesterday we were able to listen from Hebrews chapter 2 verse 7, made a little lower, the topic is made a little lower than the angels. And today being the second day, our dear uncle will be expounding from the word of God from Hebrews 2:17, and the topic being and the verse being made like unto the brethren. We praise God for our dear elderly uncle for strengthening him. Also we have with us Brother Surendran from Chennai to translate the message from English to Tamil. We also thank God for enabling Surendran to come in and join with us. Let us prayerfully now sit in this meeting and listen to the word of God, so God's name may be glorified through each one of us as we learn through the word of God, the Bible. Let us keep it in front of us and give much attention to every word uttered by the dear servant of God, George Dasan from New Delhi. Now for the blessing of the message, I request Brother Gershom Naftali, Brother Gershom Naftali, to please pray for the blessing of the message. Brother Gershom Naftali from Karur in Tamil Nadu. Brother Gershom, are you there? He has to unmute. Okay, no problem. I
I request Brother A.B. from Kodungai Christian Assembly in Chennai to pray for the blessing of the message. Brother A.B. from Kodungai Christian Assembly. ஓகே கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே. அன்புள்ள பரலோகபுரம் பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2 மாதமாக நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை, ஜீவனில் உள்ள வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக கேட்டு வருகிறோம். நேற்றைக்கும் கர்த்தாவே, மனுஷனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் மண்ணில் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அதே போல ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சற்று காலத்திற்காக ஆண்டவரே எங்களை ரட்சிப்பதற்காக மரணத்தை ருசி பார்த்து எங்களுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை நித்தியமாக உம்மோடு கூட சேர்ப்பதற்காக நீர் சற்று காலம் நீர் தேவதூரிலும் சிறியவராக்கப்பட்டு மரணத்தை ருசி பார்த்து மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவதை உமது மரணத்தினாலே நீர் தோற்கடித்தீர். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த எங்களை விடுதலையாக்கும்படி அப்படி ஆணியர் என்ற பெரிய சத்தியத்தை நாங்கள் கேட்கிற இந்த பெரிய கிருபைக்கா ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே எங்களை இப்படி வல்லமல்ல கருத்தில் ஒப்பிக்கிறோம். இந்த வயதான காலத்திலே கூட நீர் வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்தி வருகிறீர், ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அவரை எடுத்து பிரயோஜனப்படுத்தியர்களும் அதே போல சுரேந்திரக்காக ஜெபிக்கிறோம். சரியான முறையிலே ஆண்டவரே மொழிபெயர்த்து கொடுத்த பெரிய கிருபைக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவரை இதை ஆசீர்வதித்திரலும். இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவரை உடைய பிரசன்னம் ஆண்டவரே உடைய நடத்துதலை நாங்கள் உணர வேண்டிய எல்லா கிருபையும் தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். துதிக நம்மையெல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Ebenezer from Kodungai Christian Assembly, Chennai, for having prayed. Now we are going into the message time. We should soberly and very importantly look into the Word of God. Let us go straight into the message. Over to Brother George Dawson, New Delhi, and Brother Surendran. Now over to Brother George Dawson. Thank you. Now, once again, I'm going to ask all the believers to turn your attention to the book of Hebrews. மறுபடியும் எல்லா விசுவாசிகளையும் எபிரேயர் புத்தகத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பும்படி நான் கேட்கிறேன். And just say a few words to connect with yesterday. நேற்று தினத்திலே நாம் just say a few words to connect with you. நேற்று தினத்திலே நாம் சிந்தித்த காரியத்தோடு கூட தொடர்பாக இருக்கும்படி ஒரு சில வார்த்தைகளை நான் முன்பாக சொல்ல விரும்புகிறேன். So then for that purpose, you remember that yesterday we said how that the Lord Jesus Christ was made for a little while inferior to the angels. நேற்று தினத்திலே நாம் சிந்தித்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கொஞ்சம் காலத்திற்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்று சிந்தித்தோம். That is found in Hebrews chapter 2. And அந்த காரியத்தை நாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Verse 7. 7வது வசனம். Thou madest him a little lower than the angels. Thou crownest him with glory and honor, and did set him over the works of thy hands. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். We spoke yesterday about how the Lord Jesus Christ came into this world and then he became us. He became a man. எப்படி நேற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்து ஒரு மனிதனாக நம்மை போல மாறினார் என்பதை நாம் சிந்தித்தோம். Thou madest him would be God made him in that form. அவர் அப்படி ஆக்கப்பட்டார் என்று சொல்லும்போது தேவன் அவரை அப்படிப்பட்ட ஒரு உருவத்திற்கு கொண்டு வந்தார். Then these two things are joined together in this one verse, verse 7. You made him a little lower, inferior to the angels, and you crowned him with glory and honor. இந்த இரண்டு காரியங்களுமே ஒன்றாக இசைந்து வரக்கூடிய ஒரு அம்சமாக இந்த 7வது வசனம் இருக்கிறது. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு நீர் முடிசூட்டினீர். Now we've got that. We saw how that he is made lower. அவர் எப்படியாக மனிதன் அங்கே சிறியவனாக்கப்பட்டான் கொஞ்ச காலத்திற்கு நாம் அங்கே பார்த்தோம்.
Now, today, the subject that I'm taking up is from verse 17. இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிற அந்த பாடத்தினுடைய கருப்பொருள் 17வது வசனத்தை மையமாக கொண்டிருக்கிறது. Wherefore, in all things, it behoved him to be made like unto his brethren. அதாவது தமிழ்ல வேறு வரிசையில வருகிறது. அதற்கு பின்பாக நாம் பார்க்கும்போது எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதா இருந்தது என்று பிற்பகுதியிலே வருகிறது. He was made inferior to the angels that we saw yesterday. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்பதை நேற்றைக்கு நாம் தியானித்தோம். Today what we are looking at is he is made like unto his brethren. இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் அவர் தன்னுடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதா இருந்த சகோதரரை போல ஆனார். And the text is like this. அங்கே வரக்கூடிய வார்த்தை இப்படியாக வருகிறது. Chapter 2 and verse 17. That's the verse we are concerned with. இரண்டாவது அதிகாரம் 17வது வசனம். Wherefore in all things it behoved him to be made like unto his brethren, that he might be a merciful and faithful high priest in things pertaining to God. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக வேத காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியருமாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதா இருந்தது. He was made like. That's on my mind. அவருடைய சகோதரரை போல அவர் ஆக்கப்பட்டார். He is the Son of God. அவர் தேவகுமாரன். And he's come down from heaven and become a man. அவர் அங்கே வானத்திலிருந்து இறங்கி ஒரு மனிதனாக வந்திருக்கிறார். But there is a need. The Bible says here, it behoved him. It was necessary. And so necessary that he had to do it. He was made like unto his brethren. ஆனால் வேதத்திலே நாம் இங்கே வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் வரக்கூடிய அந்த விதத்தை பார்க்கும்போது அவர் சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதா இருந்தது. அது அவசியமா இருந்தது. Sorry. Okay, start. The sound went off. Can you hear me? Yes. You can hear me now? Yes, Uncle. Okay. So then what we are looking at is verse 17 is now our text for today. இன்றைக்கு நாம் பார்க்கிற அந்த மைய வசனமாக 17வது வசனம் இருக்கிறது. Okay. That is, he says, wherefore in all things it behooved him, it was necessary for him to be made like unto his brethren. இங்கே நாம் வாசிக்கும் போது எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதா இருந்தது. அதாவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. And it goes on to say there, like unto his brethren, that he might be a merciful and faithful high priest in things pertaining to God. வேத காரியங்களை தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு. Okay, having said that, I'm going to go back to yesterday's message and mention just two matters. அதில் இருக்கிற ரெண்டு காரியங்களை மட்டும் நான் சொல்ல பிரியப்படுகிறேன். Because it comes into this message also tonight very importantly. ஏனென்று சொன்னால் அந்த இரண்டு அம்சங்களும் இன்றைக்கு செய்தியிலும் மிக முக்கியமான ஒரு நிலைமையிலே வரக்கூடியதா இருக்கிறபடினாலே அதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். Now, one of the two verses of scripture which I want read now would be verse 9. நாம் வாசித்த அந்த வசனங்களிலே ஒரு முக்கியமான வசனம் என்னவென்று சொன்னால் 9வது வசனம். In verse 8, the last part, it says, but now we see not yet all things put under him. 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்க்கும்போது அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று வாசிக்கிறோம். But we see Jesus. ஆனால் அங்கே ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம். Who was made a little while inferior to the angels. அவர் கொஞ்சம் காலத்திற்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். And then what follows what I said just now in verse 9 is he's made little lower than the angels for the suffering of death.
அதை தொடர்ந்து அந்த வசனத்துல என்ன வருகிறது என்று பார்க்கும்போது தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், மரணத்தை ருசி பார்ப்பதற்காக. If the question is, why was he made inferior to the angels? இங்க கேள்வி என்னவென்று சொன்னால், ஏன் அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார்? It is for the suffering of death. அவர் மரணத்தை ருசி பார்ப்பதற்காக அப்படியாக்கப்பட்டார். And it is we human beings who die. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் மரிக்கக்கூடியவர்கள். Therefore he became a man. ஆகவே அவர் ஒரு மனிதனாக மாறினார். And then we read on in verse 9. அதற்கப்புறமாக 9வது வசனத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, he was made lower than the angels for the suffering of death, crowned with glory and honor. அங்கே அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். See, it's very strange that God is putting that part over here in this verse. Crowned with glory and honor. மிகவும் வினோதமாக இந்த வசனம் வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அம்சத்தை இந்த வசனத்திலேயே தேவன் போடுகிறார். அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று. After the word honor, you've got the word that. That means the reason why he's crowned with glory and honor. ஆகவே அவர் எதற்காக அப்படியாக மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்கிற காரணமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Because what is going to happen to him now is a very important thing. That's what the Lord is saying. ஏனென்றால் அவருக்கு இப்பொழுது நேரிட போகிற காரியமானது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Crowned with glory and honor. அங்கே மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டப்படுகிறார். That he by the grace of God should taste death for every man. அங்கே தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவனுக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அது இப்படி ஆயிற்று. Did the Lord Jesus Christ go to the cross? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு சென்றாரா? All of humanity is connected with that. ஒட்டுமொத்த மனுக்குலமும் இதோடு கூட தொடர்புடையதாய் காணப்படுகிறது. The world of sinners is connected with that. அங்கே உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பாவிகள் எல்லாரும் இதிலே தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். Why did he go to the cross? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார்? That he by the grace of God should taste death for every man. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் ஒரு மரணத்தை ருசி பார்க்கும்படி போனார். You see how clearly that comes out, to every man. ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். So this is one aspect of what I'm speaking about now. Before I could go to the message. அந்த செய்தியினுடைய காரியத்தினுடைய ஒரு அம்சமாக இது இருக்கிறது. All right. So he by the grace of God he tasted death for every man. அவர் அங்கே தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. In other words, he took our sin. மறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். He took the burden and the judgment of our sin upon himself. நம்முடைய பாவத்தினுடைய பாரமும் அந்த பாவத்தின் நிமித்தமாய் வரக்கூடிய நியாய தீர்ப்பையும் அவர் தன்னுடைய பேரிலே அவர் ஏற்றுக்கொண்டார். And he tasted death. அவர் மரணத்தை ருசி பார்த்தார். Right. Now come with me to verse 14. This is the 14வது வசனத்துக்கு வாருங்கள். Another aspect. அதனுடைய இன்னொரு அம்சத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். For as much then as the children are partakers of flesh and blood, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, he also himself likewise took part of the same. அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். Now you got another angle over here. இதுல இன்னொரு கோணத்துல இந்த காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. There was a purpose in him becoming a man. அவர் அங்கே மனிதனாக வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. What the Bible says, flesh and blood. வேதம் அங்கே மாம்சத்தையும் இரத்தத்தையும் என்று வேதம் சொல்லுகிறது. He also himself likewise took part of the same. அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். So in two ways he is identifying himself with us. ஆகவே இரண்டு விதத்திலே அவர் நம்மோடு கூட தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்கிறார். That we as human beings, நாம் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், and we as sinners in the sight of God, தேவனுடைய பார்வையிலே நாம் பாவிகளாக இருக்கிறோம். Right. Now I'll do that again, verse 14. And let's look at it very carefully. கவனமாய் கேளுங்கள். And for as much then as children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same, that through death
he might destroy the devil. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். You see the purpose in verse 9? ஆகவே 9வது வசனத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா? It had to do with us. அது நம்மை குறித்த ஒரு காரியமா இருக்கிறது. How that the Lord by the grace of God should taste every man, and therefore our sins were transferred to him. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்ததனாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. But the other aspect is this. ஆனால் இதனுடைய இன்னொரு அம்சம், இன்னொரு கோணம் இதுதான். There is one who has the power of death, and that is the devil. அங்கே மரணத்துக்கு அதிகாரத்தை கொண்டவனாகிய ஒருவன் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. He introduced sin. அவன் பாவத்தை அறிமுகப்படுத்தியவன். And God says, in the day that you eat this fruit, you will die. ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். And Satan said to the woman in the beginning, அங்கே ஆரம்பத்திலே அந்த பிசாசு அந்த பெண்ணிடத்திலே சொன்னார், you shall not surely die. நீ சாகவே சாவதில்லை. She negated what God said. அவள் தேவன் சொன்னதை உதாசீனப்படுத்தினாள். How did she do that? அவள் அதை எப்படி செய்தாள்? Answer, by the coercion of the demonic spirit, that is the devil. அங்கே அந்த பிசாசினுடைய அந்த ஆவியினாலே அவள் உந்தப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவள் செய்தாள். And in verse 15 it says, and deliver them who through fear of death were all their lifetime subject to more bondage. 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். You might remember that yesterday I said, நீங்கள் ஒருவேளை ஞாபகம் வைத்திருக்கலாம், நேற்றைய தினத்திலே there நான் are two angles to this. இதிலே 2 கோணங்கள் இருக்கிறது. On the one hand, that is us, human beings. நாம் மனிதர்களுடைய கோணம். We are sinners. நாம் பாவிகள். We are made lower than the angels. நாம் தேவதூதர்களும் சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Now it is concerning us, this verse 9. இந்த 9வது வசனமானது நம்மை குறித்த காரியமாய் இருக்கிறது. So looking at us and our need, the Lord Jesus Christ, he by the grace of God went to the cross and tasted death for every man. நம்மை பார்த்து, நம்முடைய நிலைமையை பார்த்து, நம்முடைய தேவையை பார்த்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். But brothers and sisters, that's not sufficient. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, அது போதாது. There's another angle. அங்கே இன்னொரு கோணம் இருக்கிறது. What is that? அது என்ன? There is one who has the power over death. அங்கே மரணத்தின் அதிகாரியாகிய மரணத்தின் மேல் ஆளுமையுடைய ஒருவன் God இருக்கிறான். said, you shall not surely die. God அவன் said, சொன்னான், நீ சாகவே சாவதில்லை என்று சொன்னான். you shall not die. But நீ சாகவே சாவதில்லை. Satan came and negated that. அங்கே பிசாசானவன் வந்து அந்த காரியத்தை அதிகமாய் வலியுறுத்தி சொன்னான். Now therefore God had to deal with both these aspects through the Lord Jesus Christ. ஆகவே பிதாவாகிய தேவனானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த 2 காரியங்களுக்கும் தீர்வு காண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. Now if you don't mind, look at verse 15 and 16 again. மறுபடியும் நீங்கள் 15 16வது வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். And deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். Verse 16. 16வது வசனம். Oh, verily he took not on him the nature of angels to do this. ஆகவே அங்கே ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால், இதை அவர் செய்வதற்கு தேவதூதனுடைய சாயலை அவர் தரித்துக் கொள்ளவில்லை. But he took the seed of Abraham. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியினுடைய சாயலை அவர் தெரிந்து கொண்டார். Wherefore, verse 17, wherefore, ஆகவே 17வது வசனத்திலே, அன்றியும் in all things it behoved him to be made like unto his brethren. அவர் அங்கே நாம் தமிழிலே பிற்பகுதியிலே வாசிக்கும் போது எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதா இருந்தது. What for? எதற்காக? That not only will he suffer for sin for our sake, அவர் நம்முடைய நிமித்தமாக பாவங்களுக்காக அவர் பாடுபட்டது மட்டுமல்லாமல், but that he will also deal with Satan, the devil. அங்கே பிசாசோடு சாத்தானோடு அங்கே அந்த காரியத்தை தீர்த்து கட்டும்படியாகவும் அதை செய்தார். And now we come to the point of today's text.
இப்பொழுது இன்றைக்கு செய்தியினுடைய இன்றைக்கு காரியத்தினுடைய ஒரு மையத்துக்கு நாம் வருகிறோம் இந்த பின்னணியோடு கூட. In all, the verse 17, in all things it behoved him to be made like unto his brethren. அங்கே நாம் பார்க்கும்போது எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதாய் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். What did we have yesterday? நேற்றைய தினத்துல நாம் என்ன பார்த்தோம்? Yesterday we saw how that he was made. அவர் எப்படி அங்கே ஆக்கப்பட்டார் என்று பார்த்தோம். Okay, he was made man. அவர் அங்கே மனிதனாக்கப்பட்டார். But now you're looking a little differently. He says he was made like unto his brethren, so that he might be a merciful and faithful high priest in things pertaining to God. இன்றைக்கு நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் அவர் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதா இருந்தது. ஏனென்று சொன்னால் தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு, that he might be merciful and faithful. அவர் அங்கே இரக்கமும் உண்மை உள்ளவராய் இருக்கும்படிக்கு, a high priest. ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு. Now you're looking at the Lord Jesus Christ with a certain responsibility that he has. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொறுப்போடு கூட அவரை நாம் பார்க்கிறோம். He grew up and with those disciples and everybody, but over here now you begin to read that he might be a merciful and faithful high priest. அங்கே அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லா மனிதர்களைப் போலவும் அவர் சீஷர்களோடு கூட தான் அவரும் வாழ்ந்தார் வளர்ந்தார். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவரை வாசிக்கும் போது அவர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு, to make what is it now? It says to make reconciliation for the sins of the people. அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, that when the people sin, அங்கே மக்கள் அங்கே பாவம் செய்கிறார்கள், he would be the mediator. அப்பொழுது அவர்தான் அங்கே மத்தியஸ்தராய் இருக்கிறார், a high priest. அவர் ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், but a merciful and a faithful high priest. ஆனால் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறார், so that he knows all that God demands from his holy standpoint of view. ஆகவே தேவன் தன்னுடைய பரிசுத்தமான ஸ்தானத்திலிருந்து அவர் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறார் என்பது அதிலே அங்கே அடங்கி இருக்கிறது. also from our side, அதே நேரத்தில் நம்முடைய பக்கத்திலிருந்து. so that's why you need a merciful and faithful high priest. ஆகவே தான் நமக்கு இரக்கமும் உண்மையும் உள்ள ஒரு பிரதான ஆசாரியர் அவசியமாய் இருக்கிறது. Now, as an introduction, as I try to conclude this, look at verse 18. இங்கே முன்னுரையோடு கூட இந்த 18வது வசனத்தோடு கூட நான் இதை முடிக்கிறேன். For in that he himself suffered, being tempted, he is able to succor them that are tempted. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Yeah. Now I'm going to ask you to turn to another chapter, and that is Hebrews chapter 4. Hebrews chapter 4, verse 14. 14வது வசனம். All right? If you want, you can read it, and I'll repeat it again. நான் இங்கே தமிழிலே வாசிக்கிறேன். முதலாவது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அறிக்கையை verse 14, is it right? அறிக்கையை கடவோம். 14வது. So seeing then that we have now in chapter 20, we read that he is a merciful and faithful high priest. அங்கே நாம் எபிரேயர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் உண்டு என்று வாசித்தோம். In verse 14 of verse 4. 4வது அதிகாரம். No, I'm sorry. Chapter 4 and verse 14. Seeing then that we have a great high priest. 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியிலே ஒரு மகா
passed into the heavens. Is it all right? வானங்களின் வழியாய் பரலோகினால் அவர் அங்கே Is that okay? Yeah. Am I going too fast? Fine. No. All right, I'll go on. Yeah. Okay. Uncle, Now, yeah. seeing Fine. that we have Go on. in Uncle. chapter Go 2 on, and Uncle. verse 17, Go it on, says Uncle. we Go on. have a high priest. Uncle, go. அங்கே 2:17 நமக்கு ஒரு பிரதான வாசிக்கும் போது நமக்கு It says it like this. We have a great high நமக்கு ஒரு priest. பிரதான I think Surender, 14வது வசனத்திலே வாசிக்கும் போது நமக்கு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். Who is not only died, அவர் நமக்காக மரித்தது மட்டுமல்ல, who is not only risen again, அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, மறுபடியும் உயிர்த்தெழ he has ascended into the heavens. அவர் வானங்களின் வழியா ஏறி போயிருக்கிறார். Jesus, the Son of God. அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். Let us hold fast our profession. ஆகவே நாம் அங்கே பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். What a lot of strength this verse gives to us. இந்த வசனம் நமக்கு எவ்வளவு பலத்தை கொடுக்கிறது கடவோம். இந்த வசனம் எவ்வளவு பலத்தை கடவோம், எவ்வளவு பலத்தை கொடுக்கிறது பாருங்க. The language is such that it is we have. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பத பிரயோகத்தை பார்க்கும்போது, மொழியை பார்க்கும்போது இது நேர்மறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். And we have a merciful and a faithful high priest. அது மட்டுமல்லாமல் நமக்கு இரக்கமும் உண்மையும் உள்ள ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். What is required of the high priest? பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன? அவர் என்ன செய்ய வேண்டும்? That is, he must understand me. அவர் என்னை முதலாவது புரிந்து கொண்டிருக்க வேண்டும். And he must understand the holy God. அதோடு கூட அவர் பரிசுத்த தேவனையும் புரிந்து கொண்டவராய் இருக்க வேண்டும். What does God require? தேவனுக்கு எது and what do you need? தேவனுக்கு எது அவசியமா இருக்கிறது, நமக்கு எது தேவையா இருக்கிறது. So we have. That's think about what I'm saying. We have. அது எவ்வளவு அழகான ஒரு காரியமா இருக்கிறது. நான் சொல்வதை சற்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் உண்டவர் இப்பொழுது நமக்கு ஆசாரியர் இருக்கிறார். இப்பொழுது அவர் வானங்களின் வழியா ஏறி போயிருக்கிறார். And the Bible tells us in other parts that he sat down on the right hand of God. வேதத்தினுடைய மற்ற பகுதிகளிலே நாம் வாசிக்கும் போது அவர் தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். And if anybody asks what is he doing there? ஒருவேளை யாராவது அவரை பார்த்து அங்கே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்பார்கள் என்று சொன்னால், interceding for us. அவர் அங்கே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is upholding us in prayer. அவர் அங்கே ஜெபத்தினாலே அங்கே நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார். And he is doing all that God wants to see done in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் அவர் அங்கே செய்து கொண்டிருக்கிறார். Now look at another aspect of this high priest. இந்த பிரதான ஆசாரியனுடைய இன்னொரு அம்சத்தை நீங்கள் பாருங்கள். All right, I'm not only talking about merciful and faithful and such things. அவர் அங்கே இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, வேறு சில காரியங்களும் அவரை குறித்து இருக்கிறது. In verse 15. 15வது வசனத்திலே what do you read? அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? We have not an high priest who cannot be touched with the feeling of our infirmities. அங்கே தமிழில் நாம் பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவரும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். Now you see the double negative over there. அங்கே இருக்கக்கூடிய இரண்டு எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்களா? When he says we have not a high priest, இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், no, we don't have a high priest of that kind. That's what he means.
அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். But he says, who cannot be touched with the feelings of our infirmities. அங்கே நம்முடைய சோதனை, நம்முடைய காரியங்கள், பலவீனங்கள் எல்லாம் அவருக்கு இல்லை. அப்படிப்பட்டவராய் அவர் இருக்கிறார். Just look at that word touched. அவர் அங்கே அந்த வார்த்தையை பாருங்கள். அவர் அங்கே பாவம் இல்லாதவராய் இருக்கிற. No, look at verse 15. 15வது வசனத்தை பாருங்கள். We have not an high priest who cannot be touched with the feeling of our infirmities. You get that? அங்கே தமிழில் சற்று வித்தியாசமாக வருகிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். He is touched. அங்கே அவர் நமக்கு பரிதபிக்க கூடியவராய் இருக்கிறார். What do you mean when we talk about being touched? அவர் நமக்காக பரிதபிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது we are really bringing the heart into the picture, isn't it? அங்கே ஒரு நபருடைய இருதயத்தை நாம் அங்கே காட்சிக்குள்ளாக கொண்டு வருகிறோம் அல்லவா? That you feel it deeply. அங்கே ஆழமாக அதை நாம் உணர்கிறோம். That you are moved to tears. அங்கே நாம் அங்கே கண்ணீர்னால், ஆனந்த கண்ணீர்னால் நமக்கு அங்கே You're நகர்த்தப்படுகிறோம். moved in such a way that your heart goes out to that person. நம்முடைய இருதயமானது அங்கே பொங்கி அந்த நபருக்கு நேராக அவருடைய அங்கே சேவைக்காக போகிறது. We do not have now Christ whom we are talking about is not the one who doesn't care less. அங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவானவர் நம்மை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர் அல்ல. No, he's not. அவர் அப்படிப்பட்டவர் ஒருபோதும் கிடையாது. He was in all points tempted as we are. எல்லா நிலைமைகளிலும் நாம் சோதிக்கப்படுகிறது போலவே அவரும் சோதிக்கப்பட்டார். Yet without sin. ஆனாலும் பாவம் இல்லாமல். Thanks be to God for that. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காரியத்திற்காக. Therefore the scripture says in verse 16 here, ஆகவே வேதம் அங்கே 16வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. It says, let us therefore come boldly unto the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். All right. Now let's go back to chapter 2. மறுபடியும் நாம் 2வது அதிகாரத்துக்கு பின்னாக வரலாம். I once again want to read verse 14. மறுபடியும் நாம் 14வது வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். On the one hand, ஒரு பக்கத்திலே we found that we are not only saved and forgiven by the grace of God and by the blood of Christ. தேவனுடைய கிருபையினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாகவும் நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல. Not only that, அது மட்டுமல்ல, but the wonderful part of it is that the Lord takes up for us. அதனுடைய அற்புதமான பகுதி என்னவென்று சொன்னால் தேவன் காரியங்களை நமக்காக ஏற்றுக்கொள்கிறார், சுமந்து கொள்கிறார். Okay. Now in verse 14, we read it already and I'm going to read it once again. மறுபடியும் அந்த 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். For as much then as the children are partakers of flesh and blood, he also likewise took part of the same. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயினார். And now what? You've got a that over there, the word that, telling us that this is the purpose. அவரும் அங்கே வந்தார் அங்கே என்று சொல்லி வாசிக்கும் போது அதனுடைய நோக்கம் அதுதான் என்று நாம் பார்க்கிறோம். ஆதலால் என்கிற வார்த்தை வருகிறது. That through death he might destroy him that had the power of death, and that is the devil. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். Thanks be to God for this. தேவனுக்கு நன்றி உண்டாவதாக இந்த காரியம். There are two wonderful things that have taken place. அங்கே 2 அற்புதமான காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது. On the one hand and on the other hand. ஒரு பக்கத்திலே ஒரு காரியம், இன்னொரு பக்கத்திலே மற்றொரு காரியம். Where our sins are concerned, he tasted death by the grace of God. நம்முடைய பாவங்களை பொறுத்த மட்டிலே தேவ கிருபையினாலே அவர் மரணத்தை ருசி பார்த்தார். Where the devil is concerned and what he thinks he has won a victory over us. அங்கே பிசாசை பொறுத்த வரைக்குமாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் நம்மை தோற்கடித்தாச்சு, நம்மை ஜெயித்தாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கான். What do we read here? ஆனால் நாம் இங்க என்ன வாசிக்கிறோம்? Through death, மரணத்தின் மூலமாக he destroyed him that had the power of death. மரணத்துக்கு அதிகமாக
And that is to say the devil. பிசாசுக்கு அதிகாரத்தை அவர் அளித்தார். அதிகாரத்தை அவர் அளித்தார். அது பிசாசுக்கானவனே At one and the same time, one and the same time, our sins are put away one and the same time, and then at the same time, the devil is destroyed. ஒரே நேரத்திலே நம்முடைய பிசாசும் அழிக்கப்பட்டான். Okay, and that. And what should follow this? What is it? What we need is a high priest. நமக்கு அவசியம், நம்முடைய தேவை இப்பொழுது ஒரு பிரதான ஆசாரியர். அவர் தேவை இப்பொழுது ஒரு பிரதான ஆசாரியர். What we do need is a faithful and merciful high priest. அவசியமெல்லாம் ஒரு உண்மையுள்ள, ஒரு இரக்கமுள்ள பிரதான ஆசாரியர். All right. Now please read with me verse 18, chapter 2, verse 18. இப்பொழுது என்னோடு கூட 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இப்பொழுது என்னோடு நீங்கள் வாசியுங்கள். For in that he suffered being tempted, he is able to succor them that are tempted. ஆதலால் அவர்தாமே Not getting சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Is there some difficulty in the sound? It's not an issue at your end, Uncle. I think I have you, but Surendran, it's breaking at your end. Surendran. Oh, okay. Can I go ahead with it? Yes, please, Uncle. You go ahead. Even let the meeting Shall I go ahead? All right. Yeah, go Yeah, ahead. please. Now then, Now then we have come to the point that sin has been dealt with, நாம் இப்பொழுது ஒரு and Satan has been dealt with. அங்கே பாவத்துக்கான தீர்வும் காணப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கான தீர்வும் காணப்பட்டிருக்கிறது, பாவத்துக்கான தீர்வும் And காணப்பட்டிருக்கிறது. now, thanks be to God, the Lord Jesus Christ went up to be with heaven and is seated at the right hand of God. இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏனென்று சொன்னால் அவர் அங்கே பரலோகத்திற்கு வானங்களுக்கு ஏறி போய் அவர் பிதாவினுடைய வலது பார்சத்திலே நம்முடைய பிரதான ஆசாரியராய் உட்கார்ந்து இருக்கிறார். Put it off, it says. I don't know what it means. Yeah, I'll just turn off my video because I think. Uncle, your audio is fine. There's no issue with your audio. Is it our? Uncle, you go ahead, Uncle. I'm just turning off my video for better quality. You go ahead, Uncle. Can I go ahead with the message? You go ahead, Uncle. Yes. Oh, all right. Thank you so much. Now, once again, just to remind ourselves, the Lord Jesus Christ was our substitute sacrifice, and at the same time, He has become our high priest, the one who offered the sacrifice, and the one who lived today as our high priest. That's what we are looking at. What a blessed thing
Right now, every believer in this world has the assurance that there is a great high priest sitting on the right hand of God. அங்கே தேவனுக்கு வலது பாரிசம் இருக்கிறார். And he is interceding for us. பிரதான ஆசாரியர் உட்கார்ந்து இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கிறார். ஆசாரியர் அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகா உட்கார்ந்து அவர் நமக்காக இருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கிறார். பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். His eyes are upon us. அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. As we read earlier, he understands and is touched with the feelings of our infirmity. He is touched. அவர் நம்மை தொடர்ந்து கூடியவராக இருக்கிறார். In other words, he feels every part of our being. அவர் நம்மை எல்லாருமே அங்கே நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் அங்கே உணர்ந்தவராய் இருக்கிறார். What we go through, நாம் என்ன காரியத்தை அங்கே சென்று கொண்டிருக்கிறோம், because of all that Satan would like to do. அதைத்தான் அங்கே பிசாசு செய்வதற்கு பிரியப்படுகிறான். Okay, if this is the case now, I'm going to take you to chapter 4. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய காரியம் இதுதான் என்று சொன்னால் நாம் அங்கே 4வது அதிகாரத்துக்கு நேராக போகலாம். And verse 14. 14வது வசனம். Seeing then that we have a great high priest that is passed into the heavens, Jesus the Son of God, let us hold fast our profession. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். For we have not an high priest which cannot be touched with the feeling of our infirmities. நம்முடைய காரியங்கள் நம்முடைய சோதனைகள் எல்லாம் உணரக்கூடாத அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறதில்லை. But was in all points tempted like as we are, yet without sin. ஆனாலும் கூட நம்மை போலவே எல்லா நிலைமைகளிலும் அவரும் சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறார், பாவம் இல்லாமல். Therefore we believers can take verse 16 as a promise. Let us therefore come boldly unto the throne of grace. ஆகவே விசுவாசிகளாகிய நாம் 16வது வசனத்தை ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். So that we may obtain mercy. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். And find grace. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். To help in time of need. ஏற்ற சமயத்திலே நமக்கு கிருபை உண்டாகும்படிக்கு. What a beautiful way he has surrounded us. எவ்வளவு அற்புதமான விதத்திலே அவர் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். I would like to give you just one or two more verses. இன்னும் 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். Like for instance, we've gone to chapter 2 verse 9 to 14, and then may I ask you to turn your attention to chapter 4 and verse 17. அங்கே 2வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நாம் போகலாம். அதோடு கூட 4வது அதிகாரத்துக்கும் நாம் போகலாம். All right. Chapter 2 and verse 17. Okay, that's fine. Praise be to God for what we've had so far. கர்த்தருக்கு நன்றி உண்டாகட்டும். அவர் நம்ம இம்மட்டுமாக நம்மை நடத்தி இருக்கிறார். Thanks be to God also for what help we have day after day in our Christian walk. அன்றாடம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையோ அதற்கான தேவைகளை அவர் பூர்த்தி செய்திருக்கிறார். He was made like unto us. அவர் நம்மை போல் ஒருவரானார். So that he can feel and understand every wheel, every woe, every problem. ஆகவே நம்முடைய ஒவ்வொரு துயரத்தையும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உணரக்கூடியவராய் அவர் இருக்கிறார். And also
that the high priest makes reconciliation for us for the sins of the people of God. அது மட்டும் அல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் அவர் அங்கே மத்தியஸ்தராக ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். How often have you asked somebody, pray for me? எவ்வளவு அதிகமாக நாம் மற்றவர்களிடத்திலே போய் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு கேக்குறோம். And you're so happy when that person says, yes, I prayed for you. அந்த நபர் உங்களை பார்த்து நான் சரி பிரதர் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. And without even saying a word, we are told in the scriptures that night and day, there is no night, no day in heaven, but night and day, the Lord Jesus Christ is praying for us. ஆனால் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இங்கே இரவும் பகலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஓயாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். Everything that happens in your mind and in your heart, உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய மனதிலும் நடக்கக்கூடிய எல்லா காரியமும் he knows. He knows how you feel. அவருக்கு தெரியும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று. And he knows what to do for you. அவர் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். Praise be to God for that. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காரியத்துக்காக. Satan would like to destroy our confidence. நம்முடைய தைரியத்தை எல்லாம் உடைத்து போடும்படிக்கு சாத்தான் எத்தனிக்கிறான். But on the contrary, what should we do? We should cast ourselves entirely upon the Lord. ஆனால் அதற்கு மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாக நாம் தேவனிடத்திலே நம்மை ஒப்படைக்க வேண்டும். And therefore, even as we look to the Lord Jesus Christ, ஆகவே நாம் இப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது constantly depending upon him, தொடர்ச்சியாக அவரை நாம் சார்ந்து கொண்டிருக்கும் போது he is faithful, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், he is merciful, அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், and he understands. அவர் புரிந்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். Blessed be God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. He is there. அவர் அங்கே இருக்கிறார். And one day ஒரு there நாளிலே will be the word coming from God the Father, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உண்டாகும். and the Lord Jesus will rise up ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்திருப்பார். and come forth, come down to this earth, அவர் இறங்கி இந்த பூமிக்கு வருவார். and receive us unto himself. அவர் நம்மை தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்வார். Maybe we can't see him now, that doesn't matter, but we believe. ஒருவேளை இப்பொழுது நாம் அவரை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனாலும் பரவாயில்லை, நாம் அவரை விசுவாசிக்கிறோம். Oh, that we and our families could believe with a whole heart. முழு மனதோடு நாமும் நம்முடைய வீட்டாரும் நாம் அவரை நம்புகிறோம். And may God constantly remind us of his precious word. ஆண்டவர் இப்படியாக தன்னுடைய விலையேறப்பெற்ற வசனத்தை குறித்து நமக்கு தொடர்ச்சியாக நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பாராக. When we come to chapter 7, நாம் அங்கே 7வது அதிகாரத்துக்கு வரும்போது we read like this. நாம் அங்கே இப்படி வாசிக்கிறோம். Read like this. Wherefore, no, wait a minute, verse 24, please. But this man, referring to the Lord Jesus Christ, because he continues forever, hath an unchangeable priesthood. இவரோ, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இது, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். And because he has an unchangeable priesthood, அவர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவராய் இருக்கிறபடினாலே he is able also to save them to the uttermost that come unto God by him. அங்கே தேவனிடத்திலே வரக்கூடியவர்களை முடிவு பரியந்தம் ரட்சிக்கக்கூடியவராக காக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். And verse 26 we read, அங்கே 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், for such an high priest அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் became us. நம்மை போலானார். He became a man. அவர் ஒரு மனிதனானார். And he is representing us. அவர் நமக்கு பிரதிநிதியாக அங்கே இருக்கிறார். Became us, who is holy, harmless, undefiled, and separate from sinners. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாய் இருக்கிறார். And the last line of verse 26 says, he is made higher than the heavens. அங்கே நாம் கடைசியிலே பார்க்கிற வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற
இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் என்று So வாசிக்கிறோம். while yesterday we considered just the Lord Jesus Christ, நேற்றைய தினத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சிந்தித்த போது who became our substitute, அவர் நமக்கு பதிலால் ஆனார், who died and shed his blood. அவர் அங்கே மரித்து தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். Not only that, he's risen again. அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, And we are told in the Bible that he ascended up into heaven and sat at the right hand of God. அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் அங்கே வானங்களுக்கு பரமேறி போய் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். And that's how it's going to be until he comes again. அவர் மறுபடியும் வரும் வரைக்குமாக இந்த சூழ்நிலை இப்படித்தான் இருக்கும். Praise be to God for that. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And on the other hand, மறுபக்கத்திலே if any believer says, then what do we do over here? ஒரு விசுவாசி ஒருவேளை இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்பார் என்று சொன்னால், If the Lord Jesus Christ has left us, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கும் போது நாம் என்ன செய்வோம்? he left us and he went to be in heaven. அவர் நம்ம இங்கே விட்டு அவர் வானங்களுக்கு ஏறி போய் விட்டாரே. He's seated at the right hand of God. அவர் தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். Then what is our condition? ஆகவே இப்பொழுது நம்முடைய நிலைமை என்ன? I believe God already organized what it should be. அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே ஏற்பாடு செய்து விட்டார். After the Lord Jesus Christ ascended to heaven, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பரமேறி போன பிற்பாடு, on the day appointed, அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நாளிலே, the Bible tells us, வேதம் நமக்கு சொல்லுகிறது, as you read it in Acts chapter 2, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாக, there was a point of time. அங்கே காலத்திலே ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது. What a remarkable thing took place. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு விசேஷமான ஒரு காரியம். The Holy Spirit came down to this earth. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். And he is the one who baptized the whole church into the one body. அவர் அங்கே இந்த முழு சபையையும் ஒரே சரீரமாக ஞானஸ்தானப்படுத்தி இருக்கிறார். And the Holy Spirit of God is dwelling in you and me and every believer. அந்த தேவனுடைய பரிசுத்தானவர் ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். And if that is the case, அதுதான் காரியமாய் இருக்கும் என்று சொன்னால், every believer has the Holy Spirit dwelling in his heart. ஒவ்வொரு விசுவாசியினுடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். And the scripture tells us, வேதம் நமக்கு சொல்லுகிறது, that we are baptized by the one Spirit into the one body. ஒரே ஆவியானவராலே ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். What a glorious thing. எவ்வளவு மகிமையான காரியம் இது. And therefore we can take courage. ஆகவே நாம் தைரியமாய் இருக்கக்கூடும். The Lord is not only on the right hand of God praying for us, தேவன் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, but His Holy Spirit is dwelling in our hearts. பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய இதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Never to leave us. நம்மை ஒருபோதும் அவர் விட்டு போக மாட்டார். We have become part and parcel of Him. He's become part and parcel of us. அவர் நம்மிலே ஒரு அங்கமாக இருக்கிறார். அவரும் நாமும் அவருக்குள்ளாக ஒரு அங்கமாய் இருக்கிறோம். What a marvelous thing. எவ்வளவு அற்புதமான காரியம் இது. Blessed be God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And I tell you, if the Holy Spirit of God already is in us, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நமக்குள்ளாக இருப்பார். your body has become the temple of the Holy Ghost. நம்முடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. What highly privileged people we are. எவ்வளவு அதிகமான ஸ்லாக்கியம் பெற்ற மக்களாய் நாம் இருக்கிறோம் பாருங்கள். We have become the temple of the Holy Ghost. நாம் பரிசுத்த ஆவியானவருடைய தேவ ஆலயமாய் இருக்கிறோம். And praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. There is an inner sanctuary in our hearts. நம்முடைய இதயத்துக்குள்ளாக ஒரு பலிபீடம் இருக்கிறது. Where you can commune with God. அந்த தேவாலயத்திலே நாம் தேவனோடு கூட அங்கே சம்பாஷிக்க முடியும், உறவாட முடியும். Thanks be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. I hope that these words have come as an encouragement to you today. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு உற்சாகமூட்டக்கூடியதா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். And may God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Tomorrow I'll speak for some time on
the Lord Jesus Christ who is with us. Uncle, we lost you there. Yeah, can you repeat again the last statement? I said that tomorrow I'm going to take chapter 7, wait a minute, 7 verse நாளை 26. தினத்திலே நாம் 7வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். Where it tells us that the Lord Jesus Christ has been made higher than அங்கே the நாம் heavens. வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானங்களிலும் உயர்த்தப்பட்டவராய் இருக்கிறார். So only these three இந்த messages. மூன்று செய்திகள் தான். Yesterday we saw how that he was made நேற்று lower. தினத்திலே அவர் எப்படி அங்கே சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று பார்த்தோம். He was made lower than the தேவதூதரிலும் angels. சற்று சிறியவரானார். Today we saw he's made like unto his இன்றைக்கு நாம் brethren. சிந்தித்தோம், அவர் சகோதரருக்கு ஒப்பானார். And tomorrow we are going to look at one more aspect, and that is he is made higher than the heavens. நாளைய தினத்திலே நாம் பார்க்க போகிற அம்சம் என்னவென்று சொன்னால், அவர் வானங்களிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். Praise be to God for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காரியத்திற்காக. Thank you so much, and thank you, Brother Surantharan, for translating. I hope I didn't give you too much trouble. Yeah. Thank you, Uncle. Thank you so much, Uncle. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. Praise be to God. We thank yet another session for this from George Dawson in New Delhi. He has brought us the word from Hebrews yesterday, Hebrews chapter 2 verse 7, and that was made a little lower than the angel. And now today we had learned from Hebrews chapter 2 verse 17, made like unto his brethren. And these two, when we see that yesterday it was about our salvation, that he cleaned, purged our sins, and today we have seen that how he defeated the Satan, that is which man cannot do on his own because he was in that miry clay of sin. And we have seen what our Lord is doing right now, interceding for us, praying day and night, though there's no day and night in the heaven, yet the Lord is always doing that, and he's a faithful high priest. What a great Lord we have. And not only that, not just we can see our Lord at the right hand of the Most Holy One, we can also understand that the Holy Spirit is indwelling in us, and the presence of the Holy Spirit is most blessed in each one of the believer. And that's what we have learned from Uncle George Dawson today evening. He has expounded from the Word of God. We praise God for him. And also we thank Brother Surendran for joining us. And we thank God also for the blessed message, for the blessed translation that he had done for Uncle. We praise God for Surendran brethren also. Now, we also thank all of you for joining in. For this is a time of learning the Word of God during these very difficult days of coronavirus. Not in Chennai, it is not yet come to normalcy. I don't think across the globe yet. We thank God that God is keeping each one of us safe in our place. Let us, wherever we are, we may continue to pray to God. These are the days that we can come closer to God with our family, with the Word of God. We can spend more time with the Word of God, and we can understand the heart of God better. Now, we thank once again each one of you for joining this evening. Tomorrow also we have the topic from Hebrews chapter 7, verse 26. 6, made higher than the heavens. Made higher than the heavens. So that Brother George Dawson will be expounding for us tomorrow from this topic. Now for the closing prayer, I request Dr. K.M. Samuel from, now he is in USA. He's actually from Perumbavoor, Kerala.
I request Dr. K.M. Samuel to please close in with a word of prayer. Dr. K.M. Samuel. Hallelujah. Shall we pray? Gracious Lord, Heavenly Father, we thank you and praise you, Lord, for this very blessed time you have given us, Lord, to sit before your word. Thank you, Lord, for that exhortation which came this evening, reminding us who Jesus is. Thank you, Lord, for his intervention for us. Thank you, Lord, that he has been made the high priest for us. And we give you all glory because he is at the right hand of the Holy One, interceding for each one of us. And he is within each one of us as the holy temple we are. Lord, this evening we once again thank you for your dear servant who has been strengthened and filled with your Holy Spirit to share the word so that each one has been edified and, Lord, exhorted and blessed. Thank you, Lord, for the gathering who all joined today. Even many will be hearing it through YouTube. We pray and seek your blessing upon all of us, Lord, that the word what we heard may really bring us blessings in the days to come, and we may rejoice in your presence, giving all the glory to God and his Son Jesus. We may be witnesses for him, and we may project the greatness of Jesus Christ into this world. Lord, thank you for Kodambakam Assembly. Thank you, Lord, for Brother Santosh Johnson for coordinating these meetings. We are hearing from different God's servants on different subjects, and we have been edified. Thank you, Lord, for being with us tonight, and we give all glory to you. Bless us as we now depart, and your blessings may remain with us, Lord, even tomorrow as we are going to gather to learn about Jesus Christ, who is higher than the heavens, because he is above all. Thank you, Lord, for hearing our prayer. In Jesus Christ we pray. Amen. 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 Thank you, Brother K.M. Samuel, for the prayer. May God be with each one of us and with all of us, wherever we are. Once again, I would like to thank Uncle George Dawson. Thank you, Uncle, for joining in today evening and encouraging us with your word, because I cannot give shake hands like this. I have to give like this. So may God be with each one of us. I thank also Brother Surendran for also joining in. May God be with you also, and all of you who have prayed and sang song also Shibu from Tirupur district in Tamil Nadu. May God be with each one of us as we have joined today. Let us go to even YouTube, and if we have missed anything and we want to learn something, continue to be there in the YouTube and try to get more, not only from this, but from other place, so that from the word of God, we can learn more and more in the days to come. And once again, may God's name be glorified. With this, we are leaving from here, and we are saying good night, so that God's name may be glorified. And we are, God willing, we shall see tomorrow evening in the name of the Lord. Thank you.